பார்த்தீங்கன்னா பேவர் பிளாக் போட போகிறோம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அந்த கேட் லெவலில் வந்து அந்த கேட் சைடில் வந்து ஹைட்டாக இருக்குது மண். இப்போ அதை கொத்தி எடுக்கிறாங்க. அடுத்தது இந்த பேவர் பிளாக் வந்திருக்கிற வண்டியிலேருந்து இறக்குறாங்க. இந்த ரெண்டு வேலையும் இப்போது சைமல்டேனியஸாக போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த இருக்கிற இந்த செடிக்கெல்லாம் நம்ம வந்து களைக்குழி அடித்து கரைஞ்சி போச்சு, அதெல்லாம் இப்போ எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எல்லா வேலையும் முடிஞ்சிட்ருக்கு. இப்போ அடுத்தது அங்கே லெவல் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொத்திட்டாங்க, ஃபுல்லாக கொத்தி. இங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஹைட்டு கம்மியாக இருந்தது. இப்போ இங்கே நூல் மட்டும் சொல்லுவாங்க, நூலை வச்சு லெவல் பண்ணிட்டாங்க. எவ்வளோ லெவல், எங்கே ஹைட்டு கம்மியாக இருக்குது, எங்கே லோவாக இருக்குதுன்னு பார்த்து இப்போ எங்கெங்கே அந்த கேட்டு பக்கத்தில் வந்து நம்ம ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குது ஏற்கனவே, அதனால் அங்கே இருக்க மண்ணெலாம் எடுத்து இங்கே போடுறாங்க. இது போடுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், மண் வந்து ரீயூஸ் பண்ண, அந்த ஹைட் எங்கெங்கே கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. இந்த மிஷின் வந்து என்ன பண்ணோன்னா கம்ப்ரெஸ் பண்ணி விடும். அந்த பெரிய பெரிய கல்லுக்கெல்லாம் இருக்கா அதெல்லாம் அப்படியே நொறுக்கி பவுட்ரு மாதிரி ஆக்கிடும். இப்போ அடுத்தது வந்து ஜல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜல்லி போட்டுகிட்டே இது இந்த மிஷினை ஓட்டுறாங்க. கம்ப்ரெஸ் பண்ணும். இது கம்ப்ரெஸ் பண்ண நம்மளுக்கு லெவல் ஆகும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா ஜல்லி ஃபுல்லாக எடுத்து போட்டுட்ருக்காங்க. அது வண்டி இருக்கிறனால எவ்வளோ ஈஸியாக போட்டுட்ருக்காங்க. இப்போ இங்கே பாதி வரைக்கும் நூல் கட்டிட்டாங்க. இப்போ நூல் கட்டிட்டனால இப்போ எவ்வளோ ஹைட்டு லெவலில் ஏற்றிடுறாங்க. கேட்லேருந்தே நூல் கட்டியிருக்காங்க. நூல் எதுக்குன்னா எவ்வளோ லெவல் மேக்ஸிமம் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்காக ஜல்லி கொட்டி அதுக்கு மேலே ஒரு கல் வச்சு அதுக்கப்புறம் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது இந்த எவ்வளோ ஹைட்டு ஜல்லி கொட்டியாச்சு. இப்போ இனி லெவல் பண்ணுறாங்க. அந்த ஜல்லி வந்து அப்படியே ஹைட்டு மலை மாதிரி சின்ன குமிச்சு வச்சுருக்காங்களா, அதெல்லாம் விரித்து விட்றாங்க. விரித்து விட்டால் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த எவ்வளோ தேவையோ, அந்த கல்லுக்கு எவ்வளோ தேவையோ அது அந்த அளவுக்கு இது பண்ணிட்டாங்க, ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு. பாருங்கள், அவர் வந்து கல்லை எடுத்து ஊனி வைக்கிட்டு இருக்காரு பாருங்கள். எவ்வளோ ஹைட்டு வேணும் முடிவு பண்ணிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து கல் பதிக்கிறாங்க. இதான் அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு கல் வச்சாச்சு. எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ மண், எவ்வளோ ஜல்லி ஏற்றணும், கல் எவ்வளோ வைக்கணும் பார்த்து பிளான் பண்ணியாச்சு. இது வந்து குறுக்க போட்டாச்சு. அதே மாதிரி அந்த கேட்லேருந்து ஒன்று போட்டிருப்பாங்க. எல்லா கல்லும் அது அடுத்தது 2 கல் வச்சுட்டாங்க. இந்த கயிறு கட்டிட்டு அங்கே ஒரு கல், இங்கே ஒரு கல். சரி, ஓகே, ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இந்த வரிசையில் இப்படி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த கேட்டு, அந்த காம்பவுண்ட் வால் இருந்ததுல, அந்த காம்பவுண்ட் வாலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு தான் வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் ஃபுல் கல் வராது, ஒரு வேளை சிமெண்ட் போட்டு பிளாக் பண்ணோன்னா அதுக்காக அது பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வச்சுட்டே இருக்காங்க. லெவல் பண்ணியாச்சு. இப்போ அந்த குமிச்சு போட்டிருக்க மண்ணை விரித்து விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் அழகா. இப்போ அடுத்து ஒரு இடத்த மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல மிடில் வைக்கிறாங்க. அப்போ தான் இந்த வாட்டம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கேட்லேருந்து தண்ணி, மழை பெஞ்ச தண்ணி வந்து பின்னாடி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதான் வாட்டப்படி. அதுவும் அங்கே ஒரு வாட்டம் போகும். கேட்டுக்கு இந்த சைடு இருக்கிறது, இந்த கல் அடிக்க வச்சுருக்காங்களா, இங்கேயும் ஒரு வாட்டம். இந்த சைடும் தண்ணி வடிஞ்சு போகிற மாதிரி. எந்த தண்ணியுமே வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி பிளான் இல்லை. எல்லாமே விரிச்சு வச்சது மாதிரியே போயிட்டுருக்கு. இப்போ நல்லா விரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக வேலை நடக்கும் பாருங்கள். ஃபுல்லாக விரிச்சிட்டாங்க. இப்போ அது வந்து லெவல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை மிஷின் போட்டு கிரவுண்டை லெவல் பண்ணிட்டாங்க. அடுத்தது இப்போ வந்து ஜல்லி போட்டுட்டு மிஷின் போடல, இப்போ அந்த ஒரு அலுமினியம் வச்சுருக்காங்களே அந்த லெவலில் வச்சு இப்போ லெவல் பண்ணுறாங்க. இப்போ அதை வச்சே விரித்து விடுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து லெவல் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். எங்கெங்கே குறையுதோ. இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு இந்த கார்னர் லெவலில் ஒரு கல் இந்த வச்சுட்டாங்க. அடுத்தது அப்படியே அடுத்தடுத்து இப்போ வேகமாக அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மண் ஜல்லி விரிச்சு விட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம அடுக்க வேண்டிதான். இப்போ ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க, லெவல் பண்ணி விட்டாங்க. இப்போ வேகமாக நம்ம என்ன பேட்டர்ன் சொல்லியிருக்கோமோ அந்த பேட்டர்னில் வந்து இப்போ கல் அடுக்க வேண்டியதான் வேலை. ஃபாஸ்ட்டாக வேலை நடக்குது பாருங்கள்.
ஒரு ஆள் வந்து அங்கே விரிச்சு விட்டுட்ருக்காரு, இன்னொருத்தர் வந்து இங்கே கல் அடிக்கிட்டு இருக்காங்க. ஃபாஸ்ட்டாக வேலை நடக்குது. இப்போ அடுத்தது வந்து இந்த சைடு இந்த ஒரு லெவல் முடிச்சிட்டாங்க, இந்த லெஃப்ட் சைட்லாம் முடிச்சிட்டாங்க. இனி ரைட் சைடு அங்கேயும் கல் எடுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஜல்லி விரிச்சுட்டு கல் அடிக்கிட்டு இருக்காங்க. இது அந்த கட்டர் மிஷினு. இதை யூஸ் பண்ணி தான் கல்லை கிராக் பண்ணி எடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு எட்ஜஸ்லலாம் இந்த கார்னர்லலாம் நம்மளுக்கு வந்து இது இருக்காது, ஃபுல் கல் வராது, கொஞ்சம் குறை இருக்கும். அந்த இதுதான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லோ மோஷனில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக. இப்போ ஒரு ப்ரெஸ்ஸு இந்த வால் கட்டிங் மிஷினு, அந்த மார்பிள் கட்டர் மிஷின்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு மட்டும்தான். ஆனால் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த கட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இது ஃபாஸ்ட்டாகவும் கட் பண்ணிடுது, வச்சுட்டு மேலேயும் கீழேயும் நசுக்கிறப்போ அந்த கல் வந்து டக்குன்னு அப்படியே கிராக் ஆகிடுது. பாருங்கள், தெரியுங்க, அவ்வளோதான். இப்போ எடுத்துகிட்டு போய் அந்த கல்லை வச்சிடுறாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பார்க்க, ஆனால் நிறைய வேலை. இது வந்து ஒரு 500 ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் நினைக்கிறேன். இது வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ காலையில் ஒரு 8 o'clock 9 o'clock ஆரம்பித்தாங்க. இப்போ இவ்வளோ நேரம் ஒரு 5 மணி கிட்ட ஆகிட்டு. இப்போது அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மிஷினை போட்டுட்டு கல் எல்லாம் லெவல் பண்ணதுக்கப்புறம் அடுக்குனதுக்கப்புறம் இது ஒரு கம்ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணுறாங்க. கல் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. கீழே வந்து சாக்கு போட்டிருக்காங்க. சாக்கு எதுக்குன்னா, அந்த கல்லுக்கு மேலே இப்போ ஓட்டும்போது அந்த கல் வந்து கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், ஓடும்போதே நல்லா சுத்தமாகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஃபுல்லாக இதுதான் லாக் பண்ணும் கல் ஆடாமல் இருக்கிறதுக்கு. இது கீழே இது நம்ம வந்து ஸ்லோப் அப்படியே கீழே போகுது. இப்போ பாருங்கள், இந்த கல்லெல்லாம் எவ்வளோ எப்படி இதாகுது பாருங்கள். வைப்ரேட்டர் இதில் அப்படியே லாக் பண்ணிடுற பாருங்க. தாண்டி போகும்போது கல்லே சுத்தம் பண்ண மாதிரி இருக்குது. அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த கார்னரில் எட்ஜஸ்லலாம் சிமெண்ட் போட்டு பேக் பண்ணுறாங்க. இது மோஸ்ட்லி இதுதான், அவ்வளோதான். அந்த நம்ம என்ன டிசைன் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அடுக்க வேண்டியது தான். ஜல்லி ஃபஸ்ட்டு லேண்டை ரெடி பண்ணுறாங்க, அடுத்தது ஜல்லி போடுறாங்க, ஜல்லி போட்டுட்டு லெவல் பண்ணி விடுறாங்க, லெவல் பண்ணிவிட்டு கல் அடுக்குறாங்க. கல் அடுக்குனதுக்கப்புறம் திரும்ப இந்த கம்ப்ரெசர் மிஷினை போட்டு அடிக்கிறாங்க. இவ்வளோ தான் வேலையே. இது 1 டைம் ஓட்டுவாங்க. இது ஓட்டும் போதே நல்லா பேக் ஆயிரும். நம்ம இது எதுக்காக போட்டிருக்கோம்னா, அந்த கீழே வந்து புல் வளராமல் இருக்கிறதுக்கும், அப்புறம் நம்ம எப்போ வந்தாலும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போ இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணாமல் அது நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே வந்து சின்ன எம்சாண்ட் போடுவாங்க. எம்சாண்ட் எதுக்குன்னா, அந்த ஃபுல்லாக அந்த இன்னும் இந்த கல்லுக்குள்ளே வந்து கேப்லாம் இருக்கும், அந்த கேப் இன்னும் அடையிறதுக்காக. அதுங்க ஃபுல்லாக மிஷின் ஓட்டுவாங்க. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்து சீட்டிங் ஆகுறதுக்கு. இப்போ பண்ணியாச்சா, இப்போ வந்து இருந்த கேப்லாம் இப்போ வந்து சிமெண்ட் வச்சு அடைக்கிறாங்க. அடைச்சிட்டு இப்போ எம்சாண்ட் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். இந்த எம்சாண்ட் வந்து 2 பேவர் பிளாக்குக்கு இடையில உள்ள கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக. எம்சாண்ட் யூஸ் பண்ணுறதுனால கீழே உள்ளே போயிடும். அதுக்கு முன்னாடி ஜல்லி வச்சனால ஜல்லியில் வந்து நம்மளுக்கு வந்து சீட்டிங்க்கு தான். இப்போ இது வந்து பேக்கிங்க்கு. இப்போ பாருங்கள், சிமெண்ட் வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. எல்லா இடமும் எல்லா கார்னரும் சிமெண்ட் இது பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கே மணி 8 கிட்ட ஆகிட்டு. நைட்டு காலையில் ஆரம்பித்த 12 மணி நேரம் வேலை. ஆனால் ஒரே நாளில் கூட முடிக்கிறாங்க அவங்க வேலையெல்லாம். பாருங்கள், போட்டதுக்கப்புறம் இது போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக எடுத்து விரிச்சாச்சு. எல்லாமே ஈஸி, எல்லாமே அந்த இதுலேயே முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளே தான் 2 வாட்டி பெருக்கி தள்ளுங்க, எல்லாம் மண் உள்ளே போய்டும் சொல்லி கிளம்பிட்டாங்க.